ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு அன்பானவர்களே, நாம் பார்த்து வருகிற இந்த 4வது தொகுதி குறித்த நம்மளுடைய படிப்பினைகளுக்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுவுக்குள் அநேக நன்றி. எக்லிஷியாவாக இணைந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் ஆற்காடு சபையாரினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாள் இந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலே ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கென்று தொகுதியினுடைய காரியங்களை கடந்த வாரம் பார்த்ததனுடைய ஞாபகார்த்தத்தை நாம் செய்துவிட்டு இன்றைக்கு 2வது அத்தியாயத்துக்குள் நாம் முக்கியமாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த தொகுதி குறிச்ச ஒரு அறிமுகம் கடந்த முறை நாம் பார்த்தோம். உங்கள யாராவது சொல்லலாம், இந்த 4வது தொகுதி எந்த ஆண்டு எழுதப்பட்டதா இருக்குங்க? எந்த ஆண்டு எழுதப்பட்டது? 1897. ஓகே, அப்ப இது வரைக்கும் எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? ரொம்ப கடினமான கேள்வியா? 1897 இருந்து இப்போது வரைக்கும் 128 வருஷம். 128 வருஷம் ஆச்சுங்க ஒரு புஸ்தகம். ஏன் இதை நாம படிக்க வேண்டியதாக இருக்கு? 128 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த ஒரு புஸ்தகம் அப்படி என்னங்க இதுல இருக்கு? தேவனுடைய எழுத்தாணியாக இருந்த 7ஆம் தூதன் இந்த புஸ்தகத்துக்கு முதலாக ஒரு பேர் வச்சிருந்தார். பட் 1912 வருடம் அந்த பெயர் மாற்றப்பட்டது. இந்த அர்மகதோன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு புஸ்தகத்தினுடைய பழைய பெயர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? The Day of Vengeance. ஓகே, ஒரு சகோதரி ஆங்கிலத்துல சொன்னாங்க The Day of Vengeance. அதாவது இந்த தொகுதியினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய பேர் என்னவோ? யாரோ ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லலாம். நீதியை சரிக்கட்டும் நாள். இந்த நீதியை சரிக்கட்டும் நாள்ங்கிறது தான் இந்த புஸ்தகத்தினுடைய பழைய பேர். நம்ம வேணா என்ன பண்ணலாம்னா, நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில நீதியை சரிக்கட்டும் நாள் வால்யூம்ல இந்த பாயிண்ட் எடுத்து படிக்கலாம், இந்த அத்தியாயத்தை எடுத்து படிக்கலாம்னு நம்ம சொல்லி பார்ப்போம். அப்போ சிலர் எத்தனாவது வால்யூம்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதுதான் 4th வால்யூம். ஒருவேளை நல்ல கவனமாக இந்த காரியங்களை யாரு உற்று கவனித்திருக்கிறாங்களோ அவங்க சரியான விகிதத்துல நம்ம கூட அது உரையாற்றுவாங்க. ஸோ அதனால நீங்க வேணா ஒரு 2-3 பேருக்கிட்ட பயிற்சி பண்ணி பாருங்க. நீதியை சரிக்கட்டும் நாள் வால்யூம்ல 3வது அத்தியாயம் என்ன, இல்ல 2வது அத்தியாயம் என்ன, இல்ல முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னு நம்ம பேசி பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான், நீங்க வேணா செஞ்சு பார்க்கலாம் அன்பானவர்களே. சரி, மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் இப்படி பேர் மாறுச்சு அப்படிங்கிற போது 1912 வருடம் புரூக்ளின் அகாடமி ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல நவம்பர் 3ஆம் தேதி 1912ஆம் ஆண்டு பிரதர் என்ன பண்றாருன்னா, இந்த அர்மகதோன் யுத்தம்ங்கிற புஸ்தகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் சுருக்கி சாராம்சமாக்கி ஒரு எசன்ஸ் மாதிரி என்ன பண்றாருன்னா, இந்த பர்டிகுலர் ஏரியால ஒரு கூடுகையில, ஆவிக்குரிய கூடுகையில அதை பகிர்ந்துக்கிறார். அப்போ அதை பத்தி நாம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னம்னா, ரீப்ரிண்ட் 51:37 அதை குறிச்சு நம்ம பார்ப்போம். 51:37 அதை குறிச்சு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த பர்டிகுலர் வருடத்துல அநேகர் பிரதர் நீங்க நீதியை சரிக்கட்டும் நாள்னு இந்த 4th வால்யூமுக்கு வச்சிருக்கிறீங்க, மாறாக அதை நீங்க இன்னைக்கு எடுத்த பாடத்தினுடைய தலைப்பாக இருக்கிற அர்மகதோன் யுத்தம்னே நீங்க மாத்திரலாம்
அப்படிங்கிற போது அது கன்சிடர் பண்ணி அதை யோசிச்சு ஆமா இந்த பேர் பொருத்தமா இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த அர்மகதோன் யுத்தம் அப்படிங்கிற ஒரு பேரு பின்னாடி பிற்காலங்கள்ல அது சூட்டப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். நம்ம மீண்டும் இந்த காரியங்களை பார்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை குறிச்செல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதாவது எந்தெந்த வால்யூம் எந்தெந்த கருத்துக்களை எப்படி எப்படி தெய்வீக திட்டத்தோட அடிப்படையில பேசுது அப்படின்னு நாம் இதுக்கு முந்தின வகுப்புல நாம் பார்த்துருக்கிறோம். ஸோ அது அலைவரிசைகள்ல யூடியூப்ல கூட இருக்கு, நீங்க அதை எகைன் கூட செக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அதை நீங்க மீண்டும் ஒரு முறை கூட கவனித்து கொள்ளலாம். ஆனா பாருங்க, இவருடைய வியூ ஒரு பரந்த பார்வையில இருந்து ஒரு கழுகு போல அது அப்படியே வட்டமடிச்சு இன்னும் கூர்மையா கவனிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 4th வால்யூம்னுடைய சாராம்சம் கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் வால்யூம் முழு திட்டத்தையும் பேசுது, செகண்ட் வால்யூம் காலங்களை பற்றி பேசுது, 3வது வால்யூம் ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் அதுக்கு முந்தின காலங்கள் பத்தி பேசுது. பட் ரொம்ப குறிப்பா இந்த 4th வால்யூம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா சுவிசேஷத்தினுடைய அறுவடை காலத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மற்ற எல்லா வால்யூம்ஸை விட மற்ற எல்லா தொகுதிகளையும் விட இந்த தொகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த தொகுதிக்கு மட்டும் 2 முன்னுரைகள் இருக்கும். 2 முன்னுரைகள் இருக்கும். ஒன்று 1912ஆம் ஆண்டினுடைய ஒரு முன்னுரை, இன்னொன்று 1916வது ஆண்டினுடைய ஒரு முன்னுரை. 2 முன்னுரைகள் அங்க வந்து முன்னுரைன்னு சொல்றதை விட முகவுரைகள்னு சொல்லலாம். ஸோ 2 முகவுரைகள் இருக்கிறது போல இருக்கும். மேலும் வேற என்ன ஒரு கருத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, அன்பானவர்களே, இந்த 4th வால்யூம் படிக்கும்போது ஒருவேளை ஒரு நியூ ரீடரா நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிறைய தகவல்கள் அங்க இருக்கும், ஃபேக்ட்ஸ், நிறைய மேற்கோள்கள் அங்க இருக்கும், கோட்ஸ். இவர் இப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு, பாருங்க இவர் கூட இதை பத்தி சொல்றாரு, இப்படிங்கிற கருத்து. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சலிப்பு தட்டக்கூடிய வகையில அநேக புள்ளி விவரங்கள் இருக்கும். ஆனா கவனத்தோடு இந்த தகவல்களையும் இந்த மேற்கோள்களையும் இந்த புள்ளி விவரங்களையும் பிரதர் ஏன் இங்க அடுக்கி கொண்டு வர்றாரு அப்படின்னா, சத்தியமாக வசனமாக பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனங்கள் இந்த காரியங்கள் இவ்விதமாய் நடக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்விதம் மனிதருடைய வாய்கள்ல மனிதருடைய நாவுகள்ல அது எப்படி சரியாக அறிக்கையிடப்படுகிறது அப்படிங்கிறத 7ஆம் தூதன் சேகரிச்சு இங்க கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் இங்க நடந்த விஷயம். அதனால என்ன தீர்க்க தரிசனத்தை எப்ப தேவன் சொன்னாரு, அந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி இக்காலத்து மனிதர்கள் எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுவார். உதாரணத்துக்கு பைபிள்ல ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, இவருடைய நாட்டுல வாழ்ந்த ஆபிரகாம் லிங்கன் அத யதார்த்தமா அதை எப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு காட்டுவார். ஸோ அந்த மேற்கோள்கள் எல்லாம் அவசியமானதுங்க அன்பானவர்களே. ஸோ இந்த கோணத்துலதான் நாம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை எந்த ஒரு வேதமானவர், எந்த ஒரு சின்சியரான தேவனுடைய பிள்ளை, எந்த தேவனுடைய பிள்ளை இந்த 4th வால்யூமை நல்லா ஸ்டடி பண்றாங்களோ, அவங்க இக்காலத்து நியூஸ் பேப்பரை ரொம்ப வரக்கூடிய நியூஸுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப மேட்சிங் ஆகிறத கவனிப்பாங்க அன்பானவர்களே. ஸோ இதை வந்து நாம பார்க்கிறோம். இப்போ முதலாவது தொகுதி என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது தொகுதி நீதியை சரி கட்டும் நாள் அல்லது பழிவாங்கும் நாள். இதுல பிரதர் வந்து ரொம்பவும் குறிப்பாக 3 விஷயங்களை அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னா, இந்த நீதியை சரி கட்டும் நாள்ங்கிறது இந்த 7ஆம் தூதன் ஏற்படுத்தி வச்ச ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏதோ 7ஆம் தூதன் வந்து புதுசா ஒரு கருத்தை வந்து பேசுறாரு அப்படிங்கிறது இல்லைங்க. மாறாக அன்பானவர்களே, எதை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, வசனங்களினுடைய விளக்கங்கள்ல அநேக
இடங்கள்ல வேதாகமத்துல இந்த நியாய தீர்ப்பு பற்றியும் இருள் பற்றியும் தேவனுடைய கோபம் பற்றியும் உபத்திரவம் பற்றியும் பல்வேறு கோணங்கள்ல இக்காலத்துல தேவன் வாங்கக்கூடிய நீதி சரி கட்டுதல் அல்லது பழி வாங்குதல் பற்றி அநேக வசனங்கள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காட்டக்கூடியது தான் முதல் அத்தியாயத்தினுடைய முதல் நோக்கம். ஏன் அப்படி எழுதுறாரு? நாம ஏதோ மனித கற்பனை பேசலைங்க. தேவன் நம்ம கவனிக்கணும்னு வச்சிருக்கிற விஷயத்தை 7ஆம் தூதன் தூதாக காண்பிக்கிறார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம். சோ நம்ம பேசுற டாபிக் ஒரு உபயோகமற்ற டாபிக் கிடையாது, ஒரு உபயோகம் உள்ள டாபிக். அதே மாதிரி நாம் பேசக்கூடிய விஷயம் ஏதோ போன காலத்தை பத்தியோ வருங்காலத்தை பத்தியோ கிடையாது, இப்போது நடக்க வேண்டிய சம்பவங்கள் பற்றினது அல்லது சற்று முன் நிகழ்ந்த சம்பவங்கள் பற்றினது என்கிற கோணத்துல முதலாவது அத்தியாயத்தை எழுதுறோம். நீதியை சரி கட்டும் நாள்னா எதுக்கு தேவன் சரி கட்டணும்? ஏன்? இத பத்தி எங்க பைபிள்ல இருக்கு? முதல் வசனத்தை எல்லாம் எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கருத்து பேசுறாரு. இந்த நீதியை சரி கட்டுதல் அப்படிங்கிறத நம் கண் முன்னாடி காணக்கூடிய மனிதர்கள் மேல கிடையாது. இது ஒரு தேசிய சரி கட்டுதலாக இருக்கு. ஒரு நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் சரி கட்டுதலாக இருக்குது அப்படிங்கிறத நாம் ஞாபகத்துல வச்சோம். முதலாவது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தரைமட்டம் ஆகும். அதனால் என்ன நடக்கும்? ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஒரு சுமூகமான சூழ்நிலை உலகம் முழுவதும் வரும். ஒரு சுமூகமான சூழ்நிலை உலகம் முழுவதும் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஒவ்வொரு மனிதன் மேலேயும் நீதியை சரி கட்டும் நாள் அப்போது நடக்கும். அந்த காலத்துக்கு பேர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல படிச்சோம், நியாய தீர்ப்பின் நாள். ஓகே, ஸோ அன்பானவர்களே, நியாய தீர்ப்பின் நாள்ல 2 சாராம்சங்கள் இருக்கு. ஒண்ணு பொதுவாக அநேக தேசங்களின் மீது பொதுவாக வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் சகலருக்கும் சத்தியம் போதிக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையில நிதானமாய் ஒவ்வொரு மனிதனும் நியாயம் தீர்க்கப்படுவார். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் லெவல் என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. இரண்டாவது முக்கியமான கருத்து நாம் என்ன பார்த்துட்டோம்? ஏன் இதை தேவன் வெளிப்படுத்துறாரு? ஏன் இது தேவன் பேசி வச்சிருந்தாரு? அப்படியே சைலண்டா எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடலாமே, எல்லா காரியங்களையும் தேவன் அவர் பாட்டுக்கு அமைதியா நடத்தி முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதானே. எதுக்கு இதை வெளிப்படுத்துறாரு? ஒருவேளை நாம் எல்லாரும் மனம் திரும்பவா அப்படின்னா எழுதுறாரு பத்திகள்ல, நாம் மனம் திரும்புவதற்காக அல்ல. அப்ப எதுக்கு அப்படின்னா, யார் 144 யார் சபை வகுப்பாரோ அவர்கள் இந்த இக்கட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் படிக்கு கிருபையாக இதையெல்லாம் நமக்கு அறிவிக்கிறார், வெளிப்படுத்துகிறார், வெளிச்சம் கொடுக்கிறார். மாறாக உலகத்திற்கு அல்ல. ஒருவேளை இதை சொல்லும் போது ஜனங்கள்லாம் திருந்தி தேவனே நாங்க நல்லவங்க ஆயிடுறோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. மாறாக அன்பானவர்களே, அவங்க மனம் திரும்பி இந்த உபத்திரவ காலமே வராதபடி செய்யறதுக்காக இது தேவன் சொல்லல. உபத்திரவ காலம் வருங்கிறத எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. நிச்சயம் உபத்திரவ காலம் வந்தே தீரும். அதுக்கப்புறம் ராஜ்யமும் வந்தே தீரும். அப்போ இது தேவ பிள்ளைகளுக்கு ஏன் இது முன்னராகவே போதிக்கப்படுகிறது அப்படின்னா, அவங்களை எச்சரிக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அவங்களுக்கு தோளோடு தோள் சேர்த்து உதவி கொடுப்பதற்கு, அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு, அவங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு. ஒருவேளை உலகத்தை தேவன் அடிக்கும் பொழுது சபை வகுப்பார் தேவன் கொடூரமானவர்னு நினைச்சுக்க கூடாது. ஒருவேளை அந்த உபத்திரவ காலம் கடந்து போகும் பொழுது தேவனுடைய நீதியை தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்வதற்காகவே
இவைகளின் விளக்கம் நம்மிடமாய் கடந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கணும். இன்னொன்னு, தேவ பிள்ளைகள் இந்த உபத்திரவ காலத்தினுடைய பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்திகரிப்பு அது வந்து நடக்கும். கிளீனிங் ப்ராசஸ் அது வந்து அங்க நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மூன்றாவது ரொம்ப முக்கியமா ஒண்ணு பார்த்தோங்க. அதுதான் என்ன பண்றாருன்னா, முதலாவது அத்தியாயத்துல 63வது அதிகாரத்துல 1 முதல் 6 வரை அடங்கிய வசனங்களை கையாளுகிறது. அப்ப இதுல ஏசாயா எங்க நின்றுட்டு பேசுறாரு அப்படின்னா, சாட்சாத் அந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலத்துல நின்று பேசுறதாக இந்த அத்தியாயத்தை நமக்கு சாராம்சம் காட்டுகிறார். ஏசாயா 63 1 to 6 வந்து நம்மளுடைய சாராம்சம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலம். அதுதான் 4வது தொகுதியினுடைய பேச்சு. 4வது தொகுதி எதை பத்தி பேசுது? சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலத்தை பத்தி பேசுது. அறுவடை காலத்தினுடைய ஆரம்பம் எப்போ? யாராவது சொல்லுங்களேன். சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலத்தின் ஆரம்பம் எப்ப துவங்குச்சு? கொஞ்சம் ஸ்பீடா சொல்லலாம், எளிமையான கேள்விகளுக்கு பதில். இயேசு கிறிஸ்துவினோட முதலாம் வருகையில. ஓகே, அது சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலம் கிடையாது, யூத யுகத்தினுடைய அறுவடை காலம். இல்லை, சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலம். அறுவடைனாலே கிளைமேக்ஸ் இல்லையா? அப்ப சுவிசேஷ யுகத்தினுடைய கிளைமேக்ஸ் எப்போ சொல்லலாம்? இல்லை, சார்ட் பாருங்க. நாம் பேசிட்டு இருக்கிறது இந்த இடம். ஏன்னா 4th வால்யூம் இதை பத்தி தான் பேசுது. வசனங்கள் இந்த காலத்தை பத்தி பேசுறதான் பிரதர் இந்த வால்யூம்ல எடுத்து பேசுறாரு. என்ன பிரதர்ஸ் இவ்வளவு நேரம் டைம் எடுக்கிறீங்க? முயற்சி செய்யுங்க. சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலம். நீங்க சொன்ன காலங்கள் இங்க இருக்குது, இங்க இருக்கிற அறுவடை. யூத யுகத்தின் அறுவடை அதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. 70, 33, 29 இதெல்லாம். நாம் பேசுறது சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலம். 1878ங்களா பிரதர்? 74. 1874. சரி, இந்த அறுவடை எப்ப முடியுது? இது என்ன தேதி? என்னுடைய ஐகான் மூவ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. இந்த காலம் இதனுடைய தேதி என்ன? சொல்லலாம், சவுண்டா சொல்லலாம். சபை நிறைவு சரியான பதில். ஏன்னா அதுக்கு டேட் வந்து நம்மளால சொல்ல முடியாது அன்பானவர்களே. அது டேட் நாளைக்கா கூட இருக்கலாம், இன்னைக்கு நைட்டா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அன்பானவர்களே, அந்த எந்த ஏசாயா 63 எதை பத்தினது அப்படின்னா இந்த அறுவடை காலத்தை பற்றினது. இந்த அறுவடை காலத்துல அங்க ரத்தம் தீர்ந்த சாயம் தீர்ந்த ஆடைகளோடு நின்றுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிற கர்த்தர் இயேசு, ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அங்க ஏதோம் பத்தி பாக்குறோம். அது யாரு அப்படின்னா யாக்கோபின் சகோதரனாகிய, அதாவது ஆசீர்வாதங்களை தவறவிட்ட ஏசான்னு சொல்லலாம். அவருடைய குமாரன், அவருடைய குமாரனுடைய சந்ததிகள், ஆசீர்வாதங்களை தவறவிட்டவர்களுடைய சந்ததி. அது யாருன்னா ஏதோம். அதே மாதிரி ஆசீர்வாதங்களை இன்றைய காலத்தில் தவறவிட்டவங்க யாரு அப்படின்னா, நம்ம பேசிக் கிளாஸ் எடுக்கும்போது ஃபுல் கிளாஸும் கேட்டுட்டு அர்ப்பணிக்காம போறாங்க பாருங்க அவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சத்தியம் எதுவாக இருந்தாலும்
அந்த சத்தியத்தின்பால் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்காமல் இந்த பெயர் சபை மார்க்கங்களாக இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த அமைப்பு, அதுதான் யாரு அப்படின்னா இந்த ஏதோமியர்களாக இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா உலகம் முழுக்க திரளான கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. திரள் கூட்டம் இல்ல, திரளான கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா மெயின் லைன் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எந்த ஒரு பட்டணத்துக்கு போனீங்கனாலும் அந்த ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, மெயின் ஏரியால இருக்கக்கூடிய சர்ச்சு தான். இந்த சபைகள்ல எல்லாம் இன்னைக்கு என்ன இல்லை அப்படின்னா ஒரு ஆவி கிடையாது. அநேகர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தவற விட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தவறவிட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. ரொம்ப பொருத்தமான பேர் ஏதோமியர்கள் அப்படிங்கிறது. அதுதான் அந்த ஏசாயா 63 ஏதோமியர்கள் மத்தியில சாயந்தீர்த்த வஸ்திரத்தோட ஒருத்தர் நிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஏதோம் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு கூட இது பொருந்தக்கூடியதா இருக்குன்னா கிறிஸ்தவ சபைகளுக்கு மட்டும் கிடையாது, பெயரளவிலான கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளுக்கு மட்டும் கிடையாது. மாறாக இது எதை கூட குறிக்கும்? கிறிஸ்தவ தேசங்களை குறிக்கும், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை குறிக்கும். சிஎஸ்ஐ, ஆர்சி, பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இது எல்லாமே குறிக்கும். சோ அரசியல் சக்திகள், மதவானங்கள், ஸ்தாபனங்கள், பெயர் சபை அமைப்புகள், இது எல்லாமே இதுக்குள்ள வந்துருக்கு. இந்த ஏதோமியர்கள் பற்றி சொல்லக்கூடிய இந்த அடையாள பாஷை எரேமியா, எசேக்கியல் மற்றும் வெளிப்படுத்தின புஸ்தகம் மற்றும் ஏசாயா எல்லாவற்றிலையும் ஆவிக்குரிய அடையாள பாஷையில சொல்லப்படுகிற பாபிலோனுக்கு சமம் அப்படின்னு நாம் சொல்லலாம். பாபிலோனுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் போஸ்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். போஸ்ரா என்னன்னா இப்ப எப்படி இந்தியால டெல்லி, தமிழ்நாட்டுக்கு சென்னை, கேரளாவுக்கு திருவனந்தபுரம், மேற்கு வங்காளத்துக்கு கொல்கட்டா, அந்த மாதிரி ஏதோமியர்களுடைய தேச தலைநகரம் எது அப்படின்னா போஸ்ரா. இந்த போஸ்ரா எதை குறிக்குது அப்படின்னா அதுவும் ரொம்ப குறிப்பா மத அமைப்புகளை அது குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். சோ அன்பானவர்களே, அறுவடை என்பது நடந்தே ஆகணும். அதைத்தான் அவர் என்ன பண்றாருன்னா எல்லா காய்களையும் பறித்து அந்த ஆலையில போட்டு மிதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்கையை நாம் அங்க பார்க்கிறோம். இதுக்கு இணையான ஆவிக்குரிய வசனங்கள் வெளிப்படுத்தல் 19 வெளிப்படுத்துதல் 14 இருக்குதுங்கிறத பார்க்கணும். இப்ப இங்க ஒரு ரீடிங் படிப்பாங்க 5வது பக்கத்துல. அந்த 5வது பக்கத்துல நாம் இப்ப பேசின காரியங்களை நம்ம கவனத்துல வச்சிருக்கணும். ஏன் பிரதர் இந்த 1வது அத்தியாயத்தை நாம் மீண்டும் பார்க்கிறோம்னா 1வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஃபார்முலால பிரதர் பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் மீதி வரக்கூடிய அத்தியாயங்களை நாம் நன்கு புரிஞ்சுக்க முடியும். ஒரு பேராகிராஃப் நம்ம கிட்ட வாசிக்கும்படி கேட்போம். அங்க இருக்கிற மாலதி சகோதரி நீங்க பைபிள் ரீடிங் பண்ணுங்க. இங்க இவங்க இதை ஸ்டடி பண்ணுவாங்க. படிங்க, இந்த சவுண்டா வாசிங்க. ஏதோம் என்பது ஏசாவுக்கு தனது சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட பிறகு கொடுக்கப்பட்ட பெயராகும். பாருங்க, இந்த ஏதோம் யாரு அப்படின்னா ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்தவங்க. இன்னைக்கு பேசபைகள்ல எப்படி இருக்குது அப்படின்னா ஆசீர்வாதத்தை இழந்த நிலையில இருக்குது. அடுத்தது, இதற்கும் இந்த பேரானது அவனது சந்ததியார் மற்றும் அவர்கள் சென்று குடியமர்ந்த தேசம் ஆகிய இரண்டுக்குமே பொருந்துகிறது. இதன் விளைவாக இந்த யுகத்தில் இதே விதமாய் தனது சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுவிட்ட ஜனங்களுக்கு, அதிலும் ஏசாவை மேற்கொண்ட பயிற்சின் கூழை போல அத்தனை அற்பமாய் சேஷ்ட புத்திர பாகத்தை எண்ணுகிற வகுப்பாருக்கு
மிக சரியாக அடையாளமாகவும். அதாவது பெயர் சபை கிறிஸ்தவர்களுக்கும் உண்மை கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா கூழ் தான். அங்க இருக்கிற கூழ் எதை குறிக்குது அப்படின்னா உலக ஆசாபாசங்கள், ஆஸ்திகள், சம்பாத்தியங்கள், இது போன்ற விஷயம். அந்த சம்பாத்தியங்களுக்கு, ஆஸ்திகளுக்கு இந்த கிறிஸ்தவ மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் மயங்கி கிடக்குறாங்க. அதுவே போதும்னு திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக சைக்கிள்ல இருந்து பைக்கு, பைக்குல இருந்து காரு, கார்ல இருந்து பங்களா, பங்களால இருந்து சொகுசு, அப்படிதான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆசீர்வாதம்னு பாக்குறாங்க. ஆனா உண்மை கிறிஸ்தவர்கள் பங்களால இருந்து காரு, கார்ல இருந்து பைக்கு, பைக்ல இருந்து சைக்கிள் நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாற்றத்தை இங்கு பாக்குறோம். கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவர்கள், உலக ஆசாபாசங்களுக்காக ஆவிக்குரிய பாகத்தில் இழந்து நிற்கிறவங்க. சோ இந்த விஷயங்களை நாம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். அடுத்தது ஏதோம் என்ற இந்த பெயர் பொருந்துகிறது. இந்த பெயரானது திரள் கூட்ட கிறிஸ்தவர்களை, அதாவது திரள் கூட்ட கிறிஸ்தவர்கள்னா நம்ம கிட்ட ஒரு திரள் கூட்டம் இருக்குது. அர்ப்பணிப்பு வாழ்க்கையில தோய்வடைஞ்சு புது சிருஷ்டியானவர்கள்ல பிரிந்தவர்கள் அவங்களே இல்ல. இது திரள் கூட்டம்ங்கிறது கோடான கோடி ஜனங்களாக இருக்கிற வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற கிறிஸ்தவ ஜன தொகை, அத சொல்றேன். அடுத்தது சில சமயம் கிறிஸ்தவ உலகம் மற்றும் கிறிஸ்தவ ராஜ்யம், அதாவது கிறிஸ்தவின் ராஜ்யம் என்றும் அழைக்கப்படுபவர்களை குறிப்பிட்டு கூறுவதற்கு தீர்க்கதரிசிகளால் அடிக்கடி உபயோகிக்கப்பட்டது. இவர்கள் தவறான ஒரு பெயரால் அழைக்கப்படுகிறார்கள் என்றும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மென்மையான கருத்தையும் குணாதிசயத்தையும் அது நிறுவப்படும் விதத்தையும் காலத்தையும் குறித்து புரிந்து கொள்ளுதலில் மாபெரும் குறையை உடையவர்கள் என்றும் புரிந்து கொள்ளலாம். இவர்கள் சத்தியத்தை தவறாக அறிவிக்கிற பெருமையான பட்டங்களை மட்டும் உடையவர்கள். இதுதான் இவங்களுடைய மிஸ்டேக். இதைய இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு அன்பானவர்களே. பிற்பாடு இவர்கள் மிதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார். அந்த ஒரு கருத்தை நாம் இங்க பார்க்கணும். இதற்கு அடுத்தது இரண்டாவது தொகுதி. அங்க இருக்கிற யாராவது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய தலைப்பை யாராவது படிச்சு காட்டுறீங்களா? பாபிலோனின் கிறிஸ்தவ தேசங்கள். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி வாசிங்க. பாபிலோனின் அழிவு, கிறிஸ்தவ தேசங்கள் சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன், கொஞ்சம் விட்டு விட்டு வருதுங்க. பாபிலோனின் அழிவு, கிறிஸ்தவ தேசங்கள் ஓகே, தேங்க்யூ. இப்ப நாம கவனத்துக்குரிய வசனம். பிரதர் கிட்ட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, எப்ப தலைப்பு வச்சாலும் வசனத்திலிருந்தே தலைப்பு வைப்பார். நம்ம பிரதர் கிட்ட இருக்கிற ஒரு அருமையான பழக்கம். இப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னா, ஏசாயா 13:1 வசனம். அங்க இருக்கிற சகோதரிகள் வாசிங்க. ஏசாயா 13:1. லைன் மிஸ்டேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். பாரம். சோ அன்பானவர்களே, இந்த வசனத்தை பாருங்க. அது என்ன பாரம்? இப்ப நீங்க 6வது வசனம் வாசிக்கலாம். வசனம் 6. அலறுங்கள், கர்த்தரினால் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். சோ இது யாருக்கு அப்படின்னா, பாபிலோன்ல இருக்கிறவங்களுக்கு.
இதுக்கும் முதல் அத்தியாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை நம்ம உள்ள போக போக பார்த்துருவோம். 13 வசனம், 13வது அதிகாரம் 13வது வசனம். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும் அருமையான சகோதர சகோதரிகள், பேசிக் கிளாஸ்ல வானம்னா எதுன்னு நம்ம படிக்கணும், பூமினா எதுன்னு நாம் படிக்கணும்னு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற வானம் பரலோக வானமும் கிடையாது, நீல வானமும் கிடையாது, மதவானங்கள் அதிரும். எப்போ? பூமியை தேவன் புடைச்சு எடுக்கும் பொழுது. பூமினா என்ன? இந்த கல்லு மண்ணெல்லாம் இருக்கிற பூமியா? இல்லை. அல்லது இப்போது தேவன் ராஜ்யபாரம் கொண்டு வர போறாரு அந்த பூமியா? இல்ல. இது என்னன்னா இப்ப இருக்கிற அரசியல், மதம், பொருளாதாரம், சமூகம், இந்த 4 பூதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பை தேவன் இடத்தவே மாத்த போறார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கே மாத்த போறார். கம்ப்ளீட்டா ஆளுகை சேஞ்ச் பண்ண போறார். ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களை ரொம்ப நாள் குடியிருந்த ஒரு வீட்டுல அநியாயமாக ஒரு வீட்டுல குடியிருந்திருக்கிறாங்க, அவங்களை அப்புறப்படுத்தக்கூடிய செயல் போல இது காணப்படுது. அப்ப அன்பானவர்களே, அது நடக்கும்போது மதவானங்கள் அப்படியே அதிரும் அப்படிங்கிறத பார்க்கணும். 19வது வசனம் கூட வாசிக்கலாம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமாராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். சோதோம் குமாரா எப்படி அழிஞ்சது? கந்தகத்துக்குள்ள ஒரு பொருள் போட்டீங்கன்னா காணாம போயிடும், அந்த மாதிரி அழியும்னு பேசுறாரு. பாருங்க, இந்த வசனம் எல்லாம் நம்மளுடைய அடிப்படை சத்தியங்கள் அப்படிங்கிறது கேட்காதவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக உங்கள் கண்கள் காணுகிறவைகளினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறவைகளினாலும் பாருங்க, இந்த வகுப்புல இருக்கிற உங்க எல்லாருடைய கண்களும் காதுகளும் பாக்கியமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும், இல்லைங்களா? அன்பானவர்களே, இந்த இதை நம்ம படிக்கும்போது அப்படியே தெளிவா புரியுது. இங்க இருக்கிற வானம் எது, இங்க இருக்கிற பூமி எது, இங்க இருக்கிற சோதம் குமாரா அழிஞ்சது போலன்னு சொல்லும் போது அது எப்படி அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கு. ஆனா இந்த பாடம்ல, இந்த அத்தியாயத்துல, இந்த வசனத்தினுடைய முக்கியத்தன்மை என்ன அப்படின்னா, அந்த பாரம்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப குறிக்கும். பாரம்ங்கிற வார்த்தைய நீங்க தமிழ்ல தலைப்பு பார்க்கும்போது தெளிவாவே அழிவுன்னே போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப கரெக்டான வார்த்தை. ஆங்கிலத்திலையும் அதனுடைய ஞான அர்த்தத்துக்கும் என்ன பொருள் அப்படின்னா அதுதான் பொருள். அதாவது ஒரு குற்றம் செய்த ஒரு நபர் குற்றவாளி கூண்டில் நிற்கும் பொழுது அவருடைய குற்றம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அவர் கைதி, அவர் குற்றம் இழைத்தவர் அப்படிங்கிறத நன்கு தெரிந்ததுக்கு அப்புறம் அந்த நியாயாதிபதி அல்லது நீதிபதி அவர் மேல தண்டனையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து போடுவார் பாருங்க. அந்த குறிப்பிட்ட தருணத்தை இந்த அழிவு அப்படிங்கிற வார்த்தை ஞாபகப்படுத்து. நியாயமான ஒரு தீர்ப்பு குற்றம் சாட்டப்பட்டவர் மீது அளிக்கப்படும் இல்லைங்களா? அந்த அளிக்கப்படும் நிலைமைய, செயல்பாட குறிக்கக்கூடிய வார்த்தை தான் எதுன்னா இந்த பாரம் அப்படிங்கிற வார்த்தை அல்லது அழிவு அப்படிங்கிற வார்த்தை. இப்போ இது ஏசாயால மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார். நீங்க கெஸ் பண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நீங்க எளிமையா சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம்
எரேமியா கூட இதை பத்தி பேசியிருக்கிறார். ஓகே, இந்த இதுல நமக்கு கூறப்படுகிற ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட், இந்த 2வது அத்தியாயத்தினுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னா, முதல் அத்தியாயத்தினுடைய சாராம்சமே தான் 2வது அத்தியாயமும். முதல் அத்தியாயத்துல ஏதோம்னா என்ன, போஸ்ரானா என்னன்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த அத்தியாயத்துல பாபிலோன்னா யாரு, அதுவும் அவங்களேதான் அப்படின்னு பேசுறாரு. பேசிட்டு ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு பேசுறார். என்ன கோட்பாடு பேசுறாருன்னா, பூமியினுடைய வரலாற்றை நாம் உற்று கவனிக்கும் போது சொல்லப்பட்ட தீர்ப்புகள் சொல்லர்த்தமான பாபிலோனுக்கு நடந்தது போல இருக்கும், அது சொல்லர்த்தமான பாபிலோனுக்கு நடந்ததாகவும் இருக்கும். ஆனா நடந்த விஷயம் நிஜம் கிடையாது, அடையாளம் அல்லது நிழல். பேசுறது நல்லா பார்த்துக்கோங்க. தீர்க்க தரிசனமாக சொல்லர்த்தமான பாபிலோனுக்கு ஒரு தண்டனை வரும்னு சொல்லி அந்த பாபிலோன் மேல அந்த தண்டனை வந்திருக்கும். ஆனா அது நிழல். நிஜமாகவே அந்த சம்பவம் நடந்திருக்கும், நிஜமாவே பாபிலோன் அழிஞ்சிருக்கும், அழிய பண்ணியிருப்பார். ஆனா அதுவும் ஒரு நிழல் தான். அதை விட ஒரு பெரிய பாபிலோனுக்கு அழிவு வரப்போவதைத்தான் நம் தேவன் நிஜமாகவே டெமோவா அடிச்சு காண்பிச்சிருக்கிறார் அப்படின்னு பேசுறார். சோ ஒவ்வொரு நிஜமான பாபிலோனின் அழிவுக்கும் முன்னாடியே சொல்லர்த்தமான ஒரு நிறைவேறுதல் இருக்குது. a literal fulfillment, a symbolic fulfillment அப்படின்னு பேசுறார். அந்த காலத்துல பாபிலோன் அழிஞ்சுதா இல்லையா? ஆமாங்க, இந்த காலத்து பாபிலோனும் அழியும். அதத்தான் அவரு அங்க நாடகமா காட்டியிருக்கிறாரு. எப்படி இருக்குது பாரு. அடுத்தது அன்பானவர்களே, இங்க இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத ஒரு லாஜிக், ஒரு யதார்த்தமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, தேவன் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி அந்த பாபிலோன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு பாருங்க. ஒரு பாபிலோன்னு ஒரு பட்டணத்தவே சில நாட்கள் அமைய விட்டு இருக்கிறாரு. பிற்பாடு அதுவாகவே அது அழியும்படிக்கு பண்ணியிருக்கிறாரு. இதே விஷயங்களை வெளிப்படுத்துதல் 18லயும் பேசியிருக்கிறார். அங்கேயும் பாபிலோன் பத்தியும் பேசுறார். அதோட வேதாகமம் முற்றுப்பெறுது. ஆனா இது என்ன அப்படின்னா, இக்காலத்து கிறிஸ்தவர்கள் விழிப்பா இருக்கணும். சும்மா சாதாரண விழிப்பு இல்ல, மகா விழிப்புணர்வோடு இருக்கணும். எதுக்கு அப்படின்னா அன்பானவர்களே, இந்த அடையாளங்களை புரிஞ்சுக்கிறதுல இன்னைக்கு யாரு இருக்கிறாங்க அப்படின்னா, இது யாருக்கு பேசப்படுதோ அவங்க இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் மட்டும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற. இனிமேல் நாம எப்பவுமே பேசிக் கிளாஸ் கேட்டதுனால நமக்கு இது பரிச்சயமா இருக்கு. பட் இத முதல் முறையாக வாசிக்கிற வாசகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பாபிலோன்னா அது கத்தோலிக்கைய திருச்சபை. கத்தோலிக்கைய திருச்சபையை பத்தி பேசும்போது இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓ பரவாயில்ல, ஓ அவங்க தானா அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா போக போக சொல்றாரு, கத்தோலிக்கைய திருச்சபை மாத்திரம் கிடையாது, பெயரளவிலான புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் சேர்த்துதான் இதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மாவும் அந்த அம்மாவுடைய பெண் பிள்ளையும் சந்தைக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இது நம்மளுடைய உதாரணம். ஒரு அம்மாவும் அந்த அம்மாவுடைய கைத்தாங்களாகவே ஒரு பெண் குழந்தையும் கடைக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு தாயும் அவங்களுடைய பெண் சேயும் தான் இந்த பாபிலோன். இந்த அடையாளத்தை நம்ம நன்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. இன்னும் போக போக சொல்லும் போது, இந்த பாபிலோன்கிற பட்டணம் எதை குறிக்குது அப்படின்னா, சில சமயங்கள்ல அம்மாவை மட்டும் குறிக்கும்.
கத்தோலிக்க திருச்சபையை மட்டும் குறிக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா புரொட்டஸ்டன்ட் சபையையும் சேர்த்து வசனங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாரு. மேலும் பாபிலோன் சாம்ராஜ்யம், பாபிலோன் அரசு, பாபிலோனின் சேனை, இந்த மாதிரி எல்லாம் வேதாகமம் பேசுது அப்படின்னா அது குறிப்பாக அதனுடைய மத அம்சங்களை பற்றி பேசாம கிறிஸ்தவ தேசங்களையும் கிறிஸ்தவ தேசங்களுடைய தலைவர்களையும் அது குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ பைபிள்ல இனிமேல் எப்பவுமே பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற போது பாபிலோன் பட்டணம்னு வந்துச்சு அப்படின்னா அது மத அமைப்புகளையும், பாபிலோனின் சேனை அப்படின்னு வருது அப்படின்னா அது கிறிஸ்தவ மண்டலங்களாக இருக்கக்கூடிய தேசங்களை அது குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது எக்ஸாக்டா எது மாதிரியே இருக்கு? முதலாவது அத்தியாயத்தில் நாம் பார்த்த ஏதோம் பாபிலோனுக்கு சமம். அங்க இருக்கிற தலைநகர் பேர் என்னன்னு நம்ம பார்த்தோம், யாராவது சொல்லுங்க, ஞாபகம் இருந்ததுன்னா? வெரி நைஸ். அதே மாதிரி பாபிலோனுடைய தலைநகரம் பெயர் சபை அமைப்பினுடைய மத அமைப்புகளை குறிக்குது என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்புறம் இந்த பாபிலோன்கிற வார்த்தை குறிச்சு ஒரு கருத்து பேசுறாரு. அது குறிச்சு புரிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் என்ன பண்ணலாம்னா 2 பேராகிராஃப் நாம் படிக்கணும். நாம் படிக்கிறது எந்த பக்கத்துல இருக்குன்னா 16ஆம் பக்கத்துல இருக்கு. நீங்க 4th வால்யூம்ல வேணா அதை கவனித்து கொண்டே வரலாம். ஏசாயா, எரேமியா அப்படின்ற ஒரு தலைப்பு வரும், அது சகோதரி வாசிப்பாங்க, கேளுங்க, நிதானமா வாசிங்க. ஏசாயா, எரேமியா, தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகியவைகளில் பாபிலோனை குறித்த பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முற்றுமாய் ஒத்து போகின்றன. பாருங்க என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த தீர்க்க தரிசனங்கள் வர்றதெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு நல்லா ஒத்து போகுது. ஏசாயா ஒரு பாபிலோனை பத்தி பேசல, ஏசாயா ஒரு பெயர் சபையை பத்தி பேசல, எரேமியா ஒரு பெயர் சபையையோ வேற ஒரு பாபிலோனை பத்தி பேசல. எல்லாரும் வேற வேற காலங்கள்ல வேற வேற சூழ்நிலைகள்ல வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் எல்லாரும் ஒரே பாபிலோனை பத்தி தான் ஏவப்பட்டு பேசியிருக்காங்கிறார். அடுத்தது அதே மாநகரத்தையே தெளிவாய் சுட்டி காட்டுகின்றன. மேலும் புராண சொல்லர்த்தமான அந்த பட்டணத்தின் மீது இந்த தீர்க்க தரிசனங்கள் மிக குறைந்த அளவிலேயே நிறைவேறி இருக்கின்றன. ஆனால் உண்மையாகவே சொல்லர்த்தமான இந்த பாபிலோன் பட்டணம் பாழாக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்பே வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டு இருக்கிறது. பழமையான சொல்லர்த்தமான இந்த பாபிலோன் வேறு ஒரு காரியத்திற்காக ஒரு எடுத்துக்காட்டின் விளக்கமாகவே எல்லா தீர்க்கதரிசிகளாலும் விசேஷமாய் சுட்டி காட்டப்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதோடு கூட இந்த நகரத்தின் வீழ்ச்சியை குறித்த ஏசாயா மற்றும் எரேமியாவின் தீர்க்க தரிசனங்கள் அப்பட்டணத்துக்கு நிறைவேறி இருந்தன. அப்படிப்பட்ட வீழ்ச்சியானது அதனுடைய குணாதிசயத்தின் வீழ்ச்சியாகவும் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தை அடையாள மொழியில் எழுதியவர் குறிப்பிட்டிருக்கும் அந்த மாநகரத்தை குறித்த விளக்கமும் அதோடு முக்கியமாய் மற்ற தீர்க்கதரிசிகளும் சுட்டி காட்டுகின்றதையும் பார்க்கும்போது இது தெளிவாய் தெரிகிறது. நாம் பேசின கருத்துக்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது அது இந்த பாபிலோன் குறித்து எல்லாரும் அது ஒத்துப்போகக்கூடிய கருத்துக்களையே பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது இந்த பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய பாஷையா கிரேக்க பாஷையா? யாராவது சொல்லுங்களேன். பாபிலோன்கிற வார்த்தை எந்த பாஷை? எபிரேய வார்த்தையா கிரேக்க வார்த்தையா? எபிரேயமாக இருக்கலாம் அப்படிங்கறத நாம் சொல்றோம். ஆனா எப்படி இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல என்ன பேர் சொல்லலாம், இப்போ தங்கமுத்து அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா எபிரேய பாஷையிலையும் தங்கமுத்து அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
ஏன்னா அது வந்து ஒரு வெளியூர் பேரு. அது மாதிரி கல்தேயர்களுடைய பாஷையில பாபிலோன்னு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இது எபிரே பாஷையும் இல்ல, கிரேக்க பாஷையும் இல்ல, தமிழ் பாஷையும் இல்ல. பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை கல்தேயர்களுடைய பாஷையில அவங்களுடைய பேரினுடைய என்ன அர்த்தம் அப்படிங்கறத பிரதர் போய் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்ப நீங்க 19வது பக்கத்துல நீங்க அதை குறிச்சு வாசிக்கலாம். பாபேல் அதாவது குழப்பம் என்ற பெயர் அந்த மாபெரும் கோபுரத்தை கட்டும் திட்டத்தில் ஏற்பட்ட விரக்தியினால் தோன்றியது. ஏனெனில் அங்கே தேவன் மனித பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார். ஆனால் சொந்த நாட்டின் சொல்லிலக்கணம் அதை பாபில் என்று ஆக்கியது. இது கர்த்தருடைய அதிருப்திக்கான நினைப்பூட்டலையும் கடிந்து கொள்வதையும் குறிப்பதற்கு பதிலாக தேவனுடைய வாசல் என்று குறிப்பிடுகிறதாகிவிட்டது. மாணவர்களே, நிஜமாகவே பாபில் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய நிஜமான அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வாசல்னு அர்த்தம். தேவனுடைய வாசல் அப்படின்னு அர்த்தம். ஆனா அது எபிரே பாஷையில மருவி வரும்போது பாபேல் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுல இருந்து வர்ற வார்த்தை தான் பேபி. பேபின்னா என்ன? பிறந்த குழந்தைகிட்ட நம்ம பேசுவோம், அது பேசுமா? அது பேசுச்சுன்னா எப்படி இருக்கும்? இட்ஸ் அ பேபலிங் அப்படிங்குவாங்க. அப்படின்னா குவா குவா அப்படிங்குவோம். அது பேசுறதே தெளிவா புரியாது, அது அர்த்தமே தெரியாது, அதுக்கு அர்த்தமே இல்லாதது மாதிரி இருக்கும். அது ஒரு முழுமையான பாஷை கிடையாது. அப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிற போது, தேவனுடைய வாசல்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அப்படியே கட்டிட்டே இருக்கிறாங்க மனுஷங்க. 100 அடுக்கு எவ்வளவு கட்டினாங்க தெரியல, அது குறிச்சு விவரம் தெரியாம பேசக்கூடாது. ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல அப்படியே அது போய்கிட்டே இருக்குது. எப்படியாவது அந்த கடவுளை போய் சந்திச்சு என்னன்னு கேட்டு வந்துடணும் அப்படின்ட்டு கட்டுறாங்க. ஒரு மனித முயற்சி எல்லாம் நல்ல வாட்ட சாட்டமா அவங்க பாட்டுக்கு மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வீண் அலுவல் அப்படின்ட்டு தேவன் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அநேக பாஷைகளை ஜனங்க மத்தியில ஜனங்களுடைய மைண்ட்ல உருவாக்குறாங்க. அப்போ அநேக பாஷைகள் அங்க இருக்கும்போது அங்க ஒரு கன்ஃபியூஷன் உருவாகுது. அந்த கன்ஃபியூஷன் உருவாகும் போது தான் என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேரு குழம்பி அந்த வேலையவே கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க உருவாகுது. அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதாங்க நடந்த சம்பவம். இப்ப மீண்டும் அந்த பகுதியை நாம் வாசிக்கலாம். அந்த பாபேல் அந்த வார்த்தை படிக்கலாம். பாபேல் அதாவது குழப்பம் என்ற பெயர் அந்த மாபெரும் கோபுரத்தை கட்டும் திட்டத்தில் ஏற்பட்ட விரக்தியினால் தோன்றியது. அந்த இடத்துல தோன்ற ஒரு விரக்திய தேவன் அந்த இடத்துல அனுமதிச்சார். அதனால உருவானதுதான் இந்த பேரு. ஏனெனில் அங்கே தேவன் மனித பாஷையை தாறுமாறாக்கி போட்டார். ஆனால் சொந்த நாட்டின் சொல்லிலக்கணம் சொந்த நாட்டின் சொல்லிலக்கணம் நிஜமாகவே அந்த கல்தேயர்களுடைய பட்டணத்துல அவங்களுக்கு சால்பியன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. பூர்வ கால பெயர். எப்படி இந்தியாவுக்கு வந்து பாரத் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தினுடைய அந்த கல்தேயர்களுடைய இதுல கவனித்து பார்க்கும்போது அவங்களுடைய சொல்லிலக்கணம் அவங்களுடைய பாஷைக்கு அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்குறோம். அதை பாபில் என்று ஆக்கியது. பாபில் அப்படின்னு இருந்தது. The name was made the name பாபில். பாபில்னு தான் அவங்க சொல்லிக்குவாங்க அவங்க ஊர்ல. நம்ம ஆளுக அப்படியே அத பாபேல் அப்படின்னு மாத்தி அதுல இருந்து பேபி டேபிளிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துச்சு. ஓகே, அதிருப்திக்கான நினைவூட்டலையும் கடிந்து கொள்ளுதலையும் குறிப்பதற்கு பதிலாக தேவனுடைய வாசல் என்று குறிப்பிடுகிறது ஆகிவிட்டது. நிஜமாகவே அங்க இருந்தது என்ன? தேவனுடைய அதிருப்தி அங்க இருந்தது. இன்னைக்கு பேர் சபைகள் எல்லாம் எப்படிங்க இருக்குது? அமாவாசை இரவு ஜெபம், முழு இரவு ஜெபம், உபவாச கூட்டங்கள், துதி ஆராதனைகள் என்னென்னமோ நடக்குது. ஆனா தேவன்
அது மேல பிரியமா இருக்கிறாரா? இல்லையே. ஏன்னா உதட்டளவுல சேர்றதை விட உள்ளத்தின் அளவுல சேரணும் இல்லைங்களா? சோ அவங்க பாட்டுக்கு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு கட்டுற? எந்த நோக்கத்துல கட்டுற? விவரம் சரியா இல்லை. அதனால அப்போ அதை குறிக்காம, ஆனா அவங்க ஊரினுடைய அந்த நிஜமான வார்த்தை என்ன அப்படின்னா, இது தேவனுடைய வாசல் நினைச்சு கட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குது பாருங்க இந்த பேரு. அப்ப அன்பானவர்களே, நாம கவனித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த பாபிலோனுடைய குழப்பம், இத பத்தி பின்னாடி அத்தியாயங்கள்ல நாம் பார்ப்போம். 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயம். 5வது அத்தியாயத்தினுடைய பேரை கொஞ்சம் படிச்சு காட்டுங்க சிஸ்டர். 5வது அத்தியாயத்தினுடைய பேரு, தலைப்பு கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் தேசிய அளவிலானது. எப்படி தேசிய அளவுல அவங்க கன்ஃபியூஷன் ஆவாங்க ஃபியூச்சர்ல? பின்னாடி வருங்காலத்துல பாபிலோன் எப்படி தேசங்கள் எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்கும்போது, உங்க சபையில ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது எப்படி தலையை சொரிஞ்சிட்டு கன்ஃபியூஷன்ல நிப்பாங்க அப்படிங்கறத காட்டு. அடுத்தது 6வது அத்தியாயத்தினுடைய பேரை படிங்க. மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. மத சம்பந்தமானது. மதத்தில் இருக்கக்கூடிய சில கட்டுமானங்களை கேள்வி கேட்பாங்க. 10 கட்டளையில ஏங்க உன்னை உருவுனீங்க? ஏங்க 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளையை நீங்க எடுத்தீங்க? உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? ஒரு வசனத்தையும் நீங்க, ஒரு வார்த்தையும் நீங்க டெலிட் பண்ணக்கூடாதுன்னு இருந்தது இல்ல, ஏன் நீங்க எடுத்தீங்க? பயங்கர கன்ஃபியூஷன் வரும். இன்னும் அதிக கருத்துக்கள் 5வது 6வது அத்தியாயத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ ஒரு பத்தியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கலாம். 21வது பக்கத்துல 20-21. தீர்க்க தரிசனமான நகரம் என்பது அதிகாரம் மற்றும் ஆதிக்கத்தின் ஆதரவுடன் இருக்கும் ஒரு மத ரீதியான அரசாங்கத்தை குறிக்கிறது. அது என்ன அப்படின்னா, அந்த பாபிலோன்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு பட்டணம் அப்படின்னு வருது அப்படின்னா அது அது தலைமை ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். பாபிலோனுடைய தலைமை ஸ்தானம் அரசியல் அதிகாரம் கிடையாது, மத அதிகாரம் தான். அதனால அவங்களுடைய உட்கரு யாரு அப்படின்னா இந்த அரசியல் தலைவர், மத தலைவர்கள். பிற்பாடுதான் அரசியல் தலைவர்கள். மதம் அதிக பவர்ஃபுல்லு பாபிலோன்ல. அதுக்கு அடிபணிஞ்சு இருக்கிறது தான் எதுன்னா அரசு அதிகாரம். ஆனா அப்படியே உள்டாவா மாறும். ராஜ்யத்துல என்ன நடக்க போகுது, ராஜ்யத்துக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னா, அரசியல் அதிகாரம் எல்லாமே இந்த பாபிலோனுக்கு எதிர்த்து நிக்க போகுது யதார்த்தத்துல. இதை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு அத்தியாயம் படிக்க கேட்கலாம். 21வது பக்கத்துல படிங்க. இதே விதமான விளக்கமே மறைபொருளான பாபிலோனுக்கும் கூட உபயோகிக்கப்படுகிறது. மிக பெரிய மத ரீதியான ராஜ்யமாகிய அந்த மாநகரம் ஒரு வேசியாக, ஒரு விழுந்து போன ஸ்திரீயாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை கைவிட்ட ஒரு சபை. உண்மை சபைக்கோ கற்பு உள்ளது. சத்தியத்தை கைவிட்ட ஒரு சபை, ஆனா உண்மை சபைக்கு கற்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கர்த்தர் இயேசுவை நாடி நிற்கிறோம், அவரோட அண்டி நிற்கிறோம். இன்னொரு பத்தி படிக்கலாம். கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைக்கு உரிய மேன்மையான சிலாக்கியங்களையும் கர்த்தருடைய பெயரையும் உரிமை கொண்டாடும் அந்த சபை கர்த்தருக்கு உண்மையற்றவளாய் இருக்கும் போது வேசி என்ற பட்டம் அவளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு ஆசாரியத்துவ ராஜாங்கத்தின் செல்வாக்கோடு முற்றிலும் நிலையற்ற குழப்பத்துடனும் இருந்த நிலைமையை பாபிலோன் என்ற பெயரால் அடையாளமாய் குறிக்கப்படுகிறது. இது பரவலான அர்த்தத்தில் தனது பெயருக்கு ஏற்றபடி பாபிலோனிய பேரரசை அடையாளமாய் காட்டுகின்ற விதமாய் நாம் கிறிஸ்தவ தேசங்கள் என்று இதை மிக சரியாய் அடையாளம் கண்டு கொள்கிறோம். கிறிஸ்தவ தேசங்கள் என்று
மிகச்சரியாய் அடையாளம் கண்டுகொள்கிறோம். அந்த கிறிஸ்தவ தேசங்களின் இயங்கு சக்தியாக இருக்கிறது எது அப்படின்னா கிறிஸ்தவ தேசங்களினுடைய மத தலைவர்கள். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஐரோப்பா, இந்திய தேசம், ஆசியா, ஸ்ரீலங்கா மற்ற எல்லா தேசங்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லா பெயர் சபைகளையும், அதே சமயம் அந்த தேசங்களினுடைய மத தலைவர்களுடைய ஆலோசனையில நடக்கிற அரசியல் தலைவர்களையும் இது சேர்த்து பேசுது. இந்த சிஸ்டம் பேரு தான் பாபிலோன். ஆனால் அதே சமயம் அதனுடைய மிகவும் வரையறுக்கப்பட்ட அர்த்தத்தின்படி புராதன பாபிலோனிய நகரத்தை அடையாளமாய் காட்டுகிறபடி பெயர் அளவிலான கிறிஸ்தவ சபை என்று இதை உணர்ந்து கொள்கிறோம். வேதாகம பதமாகிய பாபிலோன் மற்றும் அதனுடைய சிறப்பு அம்சமாகிய குழப்பம் அவளுக்கு மிகவும் பொருத்தமாய் இருப்பதை கிறிஸ்தவ தேசங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. இன்னும் நம்ம இதெல்லாம் போய் சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்கொள்வது இல்லை, புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம எப்படி பாபிலோன் ஆவாங்க கேட்பாங்க, எங்களை எப்படி பாபிலோன்ங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது அப்படிப்பட்ட ஒன்று அல்ல என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது மாத்திரமின்றி குழப்பம் என்ற வேதாகம சிறப்பை கூட புராதன பாபிலோன் சொந்தம் கொண்டாடவில்லை. புராதன பாபிலோன் தான் தேவனுடைய வாசல் என்று வைத்துக் கொண்டது. என்ன எடுத்து சொல்லுவாங்கன்னா, நீங்க எப்படி எங்களை பாபிலோன்ங்கிறீங்க? உண்மையாலுமே பாபிலோன்ல இருக்கக்கூடிய அந்த பாபில் அப்படிங்கிற வார்த்தைக்கு தேவனுடைய வாசல்ல தான் அர்த்தம் இருக்கு, நீங்க தான் எங்களை இப்படி சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, ஆகவே ஆனால் தேவன் அதை குழப்பம் என்று பெயர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே அந்த பெயர் இன்று உண்மை பொருளுக்கு இசைவாய் இருக்கிறது. இவள் தன்னை தேவனிடத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் போகின்ற வாசலாகிய கிறிஸ்தவ ராஜ்யம் என்று அழைத்துக் கொள்ளுகிறாள். ஆனால் தேவனோ அவளை பாபிலோன் குழப்பம் என்றே அழைக்கிறார். நாங்கெல்லாம் கிறிஸ்டியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேவன் சொல்றாரு இந்த கிறிஸ்டியன் நேஷன் பாபிலோன்கிற நேஷனுக்கு சமம். இந்த கிறிஸ்தவ தேசங்கள் எல்லாமே பாபிலோன் தேசத்துக்கு சமம் அப்படின்னு பேசுறாங்க. சோ இதுக்கு அடுத்தது பாபிலோன் மற்றும் அவளது குமாரத்திகள், அதாவது 24வது பக்கத்துல பாபிலோன் தாயும் குமாரத்திகளும் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்குங்க அன்பானவர்களே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாம ஃபர்ஸ்ட் அத்தியாயம் பார்க்க மாட்டோம், 2வது அத்தியாயத்துக்குள்ள டைரக்டா போயிடுவோம். போயிட்டு 3வது அத்தியாயம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஏன் இந்த அழிவு, இந்த அழிவினுடைய காரணம் என்ன, இவங்களை அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது, இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அன்பானவர்களே, அது அந்த 3வது அத்தியாயத்துல புது சிருஷ்டிகளுக்கு கவனிக்கத்தக்க சில பாடங்களையும் எழுதுறார். கவனிக்கத்தக்க சில பாடங்கள் இந்த நீதியை சரிக்கட்டும் நாள்ல புது சிருஷ்டிகளுடைய நியாய தீர்ப்பு சம்பந்தமான சில சாராம்சங்களையும் நாம உணர முடிகிறதாக இருக்கு. ஒருவேளை நீங்க ஆர்வமாக இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3வது அத்தியாயத்தையும் அடுத்த வாரம் வருவதற்கு முன்பதாக நீங்க படிச்சு வச்சிருக்கலாம். நீங்க இந்த 2வது அத்தியாயத்தையும் 3வது அத்தியாயத்தையும் சேர்த்து படிச்சு வச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அன்பானவர்களே. ஓகே, நம்மளுடைய டைம் கொஞ்சம் ஒரு 4 நிமிடங்கள் அதிகமாகவே போயிடுச்சு. இருந்தாலும் நீங்க பொறுமையோடு இருந்தீங்க. தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். நாம 2வது அத்தியாயத்தினுடைய மைய பகுதியிலிருந்து 3வது அத்தியாயத்திலிருந்து தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய வாரங்கள்ல பார்க்கலாம் அன்பானவர்களே. ரொம்ப நன்றி பிரதர் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.